தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். அகப்பையை சித்தர் கூறுகிறார், பிறவி தீர வேண்டும் என்றால் பேதகம் பண்ணாதே, துறவியானவர்கள் சும்மா இருப்பார்கள். அதே அகப்பையை சித்தர் சொல்கிறார் பாருங்கள், ஆறலைந்தாலும் நீ அலையாதே, ஊர் அலைந்தாலும் ஒன்றையும் நாடாதே. மரத்தில் உள்ள இலைகள் உதிர்ந்து விடுவதால் மரம் வருத்தப்படுவதில்லை, இது நமது இலை என்று எடுத்துக்கொள்வதும் இல்லை. பிரம்மத்தின் இலையும் அப்படித்தான். பரபிரம்மத்தில் இலையாக வந்த நாம் இலைகள் போல் உதிர்ந்தாலும் பிரம்மம் நம்மை கண்டுகொள்வதில்லை, நம்மை எடுத்து அணைத்து கொள்வதும் இல்லை. அது வெறுமனே அமைதியாக உள்ளது. இலைகள் உதிர்வதால் மரத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாமெல்லாம் ஆயிரக்கணக்கில் செத்து மடிகிறோம், இதனால் பிரம்மத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாம் என்னதான் செய்வது? நாமும் அந்த பிரம்மம் போல் வெறுமனே அமைதியாக இருந்து விட்டால் நாமும் அதனுள் கலந்து விடுவோம். ஞானம் வந்துவிட்டது என்று குதிக்காதீர்கள். எது ஞானம்? எப்படி ஞானம் வருகிறது? அது உனக்கு சொந்தமா என்று பாருங்கள். உதாரணமாக ஒரு புல்லாங்குழல் ஊதுகிறீர்கள், அந்த புல்லாங்குழலில் இருந்து சப்தம் வந்தது, ஊதும் பொழுது வந்தது, பிறகு வரவில்லை. இப்பொழுது புல்லாங்குழலில் அந்த சப்தம் இல்லை, காற்று ஊதுவதால் அந்த சப்தம் வந்தது. சரி, காற்றில் அந்த சப்தம் உள்ளதா? அதுவும் இல்லை. அது புல்லாங்குழலில் செல்லும்போது அந்த சப்தம் வந்தது. சரி, அந்த சப்தம் வந்த பின் அந்த சப்தம் எங்கே போனது? அதுவும் மாயமாகிவிட்டது. இதுதான் ஞானம். புல்லாங்குழல் தான் தேகம். பிரம்மத்தில் இருந்து வந்த காற்று நம் தேகத்தில் ஞானத்தை கொடுத்து பிறகு செல்கிறது. அது ஞானத்தை கொடுக்கும் பொழுது எழும் ஓசைதான் பக்தி, தியானம், தவம். இதுவெல்லாம் தனி ஒருவருக்கு சொந்தம் இல்லை. இதுதான் மெஞ்ஞானம். அப்பொழுது பிறப்பது தான் போதனை. இப்பொழுது போதிப்பது யார் என்று புரிகிறதா? சாத் அந்த பிரம்மமே உங்களுக்கு போதிக்கிறது, தேகங்கள் அல்ல. புத்தர் முதல் இயேசு வரை போதித்தார்கள். நமக்கு அது ஏன் ஏறவில்லை? அது பெறக்கூடிய பாத்திரம் நம்மிடம் இல்லை. வெறும் ஜட அறிவு தான் நமக்கு இருக்கிறது. புற உடம்பில் உள்ள பஞ்சபூத இயல்பினால் நமக்கு காது இருந்தும் கேளாமலும், கண் இருந்தும் பார்வையற்றாக இருந்தும் என்ன பயன்? அதுபோல உடலிருந்து என்ன பயன்? பிறர் கூறுவதை கேட்கக்கூடிய சூட்சும தேகம் வேண்டும். அது இல்லாமல் யார் எதை கூறினாலும் இந்த தேகம் ஏற்காது. பஞ்சபூதத்திலான 5 எதிரிகளை நீங்கள் வென்றால்தான் கேட்கும், அறிவு கண் திறக்கும். அப்பொழுதுதான் உங்கள் சூட்சும அறிவு இதை ஏற்கும். புல்லாங்குழலில் ஓட்டை இல்லாமல் சப்தம் வராதல்லவா? அதுபோல் இந்த சூட்சும தேகம் இல்லை என்றால் அது வெறும் பிணம்தான். பிணம் ஒன்றையும் ஏற்காது. பிணங்களுக்கு ஞானம் எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் ஞானிகள் பக்கத்தில் எத்தனை பேர் சொந்தம், பந்தம், நண்பர், மனைவி, மக்கள் என்று இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஞானம் வருவதில்லை. பஞ்சபூதத்தில் வந்த பேச்சு இருக்குல்ல, நம்ம சாமானிய மக்கள் இருக்குல்ல, சாமானிய மக்கள் வாக்கிற்கும் வாசியோகி வாக்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சாதாரண மக்கள் பேசுகிற பேச்சு பஞ்சபூத இயக்கத்தில் பேசுகிறாங்க. அவங்க உடம்புல பஞ்சபூத சக்தி தான் இயங்குது. அந்த இயக்கத்தில் தான் அவர்களுடைய பேச்சுக்கள். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை. ஞானிகள் பேசும் பேச்சு பிரம்மத்தை தாண்டி, பிரம்மத்தினுள் அவர் இருக்கிறார்கள். பஞ்சபூதத்தை தாண்டி, அந்த பஞ்சபூத தேகத்தை தாண்டி பிரம்மத்தில் இருப்பதால் ஞானிகள் பேசும் பேச்சு பிரம்மத்தின் இயக்கத்தில் வந்தது. பஞ்சபூதத்தில் வந்த பேச்சு காற்றோடு போய்விடும், அதற்கு வலு இல்லை. பிரம்மம் அப்படி இல்லை, பஞ்சபூதத்தையும் இயக்குகிறது. அதனால் பிரம்மத்தில் இருந்து வந்த வாக்கிற்கு வலு உண்டு. அதனால தான் அந்த வார்த்தைகள் பலிக்கிறது. அவர்கள் கூறுவதால் பஞ்சபூதங்களும் அதற்கு கீழ்ப்படுகிறது. உணவில்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்று பார்ப்போம். நாம் உண்ணும் உணவில் இருக்கும் பிராணசக்தியை உறிஞ்சி எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கிறது. இந்த உடம்பு தலை முதல் பாதம் வரை இந்த செயல் நடக்கிறது. இந்த பிராணனை பிரித்து கொடுப்பதற்கு இதயம், இரத்தம் என்று பல பிரிவுகள் உள்ளன. இது நமது சுவாசத்தின் மூலமாக இதயம் வரை சுவாசிக்கும் சாதாரண மனிதருக்கும் தான் இந்த உணவு தேவை. ஞானியின் சுவாசம் மேல் நோக்கி சென்று சகசரம் சென்று எல்லா உறுப்புகளுக்கும் பிராணனை அது கொடுத்து விடுவதால் அவர்கள் உணவு மூலயமாக வரும் பிராணசக்தி தேவையில்லை. ஏனென்றால் அந்த பிராணசக்தி அவர்கள் சுழுமுனை சுவாசம் வழியாகவே அந்த சகசரத்துக்கு போய்விடுகிறது, மூளைக்கு போய்விடுகிறது. அதனால் அவர்களுக்கு பிராணசக்தி தேவையில்லை. டைரெக்டாக அவருக்கு மேலே போயிடுது. நீங்கள் சாப்பிட்டு உணவு ஜீரணம் பண்ணி அதை ரத்தத்தில் போய் அதில் ஆக்சிஜன் போய் அதுக்கப்புறம் மேலே மூளைக்கு போய் இவ்வளவும் போகிறதுக்கு அவர் ஒரே டியூப்பில் சொங்கின்னு மேலே விட்டுறாரு. அதனால தான் அவங்க உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் ஞானிகள் உணவு இல்லாமல் வாழ்கிறார்கள். உடல் இயக்கத்திற்காக சிறிது நீர் மட்டும் அருந்துவார்கள்.
அவர்கள் பிரம்மசக்தியை மிக பலமாக அமைந்தது. இந்த இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறோம், இது நமது உலகமல்ல, இது நமது உடல் அல்ல, இது நமது வீடல்ல. நமக்கு மேலான நித்தியலோகமும் மேலான நித்திய தேகமும் நித்தியலோகம் சென்று பிணி முப்பு சாக்காடு இல்லாமல் வாழ வாருங்கள். உடல் மண்ணுக்கு போகும் முன், உயிரை காற்று கொண்டு போகும் முன் நீங்கள் யாரென்று நீங்கள் உணராமல் அழியும் முன் விழுத்திருங்கள். ஒளி தேகத்தை பெற்று வானில் நாம் ஒளியாக நட்சத்திரமாக மின்ன வேண்டும். விரைந்து வாரீர். நமது ஒளி தேகத்தை செல்போனில் படம் எடுத்துள்ளான் நமது செல்வன். அதை பார்த்த பிறகாவது நம்புங்கள், ஒளி தேகத்தை நாம் அடையலாம் என்று. அப்பன் நமக்கு அழைத்ததை உங்களுக்கு கொடுத்துள்ளேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வகையம் என்று கருதி அவ்வை கூறியது போல், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இயேசுபிரான் கூறியது போல் நித்திய ராஜ்யம் உனக்குள் உள்ளது, விரைந்து வாரீர். இது மயான பூமி, இங்கு எங்கும் சுகமில்லை. இந்த பூமியில் என்ன ஆக்கப்படுகிறதோ அது இங்கேயே அழிக்கப்படும். எங்கும் எதையும் தூக்கி கொண்டு போக முடியாது என்பதை புரிந்து கொண்டு சிந்தியுங்கள். வணக்கம்.